அங்க குடுக்கறது திரள்நிதி பிச்சைன்னா நீங்க என்ன செக்கு பிச்சை எடுக்கிறீங்களா? இப்போ தமிழ்நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு செக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காருப்பா இப்போ அவரு. நாங்களாவது குடத்துலதான், அது வரை 500 100 தான். நீங்க லட்சக்கணக்கில் இப்ப பிச்சை எடுக்கிறீங்க. இப்ப யார் பிச்சைக்காரன்னு எனக்கு தெரியணும். யாரு பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா மீட்டிங் முடியும் போது உங்க அண்ணனே குடத்தை கொடுத்து பிச்சை எடுக்க சொல்லுவாரு. அப்பவே தெரிஞ்சு யாரு பெரிய பிச்சைக்காரங்க அப்படின்ட்டு. இல்ல நான் கேக்குறேன், பிச்சைக்காரங்களுக்கு யாராவது செக் கொடுப்பாங்களா? நான் கேக்குறேன். 5 10 சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த 5 10 யாரு வாங்குறாங்க? உங்க அண்ணன் தான் வாங்குறது. அப்ப யாரு பெரிய பிச்சைக்காரன்? உங்க அண்ணன் தான். இல்ல நீங்க சொல்லுங்க, யாரு பெரிய பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருநிதி அப்படின்ற பேர்ல அவரோட மகனை லண்டன்ல படிக்க வைக்கிறதுக்காக அவரை நம்பி வந்த மக்கள்கிட்டயே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வெக்கம் அப்படின்றது ஒண்ணு இருக்கணும். 10 லட்சம் கோடி ஊரை ஏமாத்தி ஊழல் பண்ணி கடனாக்கிட்டு போயிட்டாங்க. அந்த 10 லட்சம் கோடி எப்படி நம்ம தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு ஸ்ரீ ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 லட்சம் கோடி கடன் ஆகிறதுக்கு காரணம் அண்ணன் சீமான் அண்ணா அவர்கள் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 போட்டி வாங்கினார் இல்லையா, அதுக்கு நான் சொன்னேன். சரி, யாரு பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிச்சைக்காரருக்கு யாரு பிச்சை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி கமெண்ட் சொல்லுவாங்க.